வாங்க ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலை வச்சு தேங்காய் சாதம் குக்கரில் எப்படி ஒன் பாட் ரெசிபியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை ஒரு சின்ன துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி சின்னதாக 1, பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், உங்கள்கிட்ட அன்னாசி பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. பொடியாக நறுக்கின பூண்டு பல் ஒரு 5, பொடியாக நறுக்கின அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய்ங்க. அந்த தேங்காயில் பின்பக்கமாக இருக்கிற அந்த கருப்பு பகுதி இல்லாத துருவி எடுத்துக்குங்க. நான் அரை மூடி அளவுக்கு துருவினேன், எனக்கு 1 கப் அளவுக்கு வந்ததுங்க. இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க தேங்காயை. நீங்கள் இதை கடையில் வாங்குகிற ரெடிமேட் தேங்காய் துருவலை செய்ய முடியாது. ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயில் செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அப்போ எப்போதுமே வடிச்சிட்டு தாளித்து செய்கிற சாதத்தோடு இந்த சாதம் பக்காவாக சூப்பராக இருக்கும். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸை 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் புதினா இலைகள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் போட்டு கேஸ்கட் போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செமையாக சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட சாப்பிட்லாம். மஷ்ரூம் கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிட்டா செம்மையாக எம்மியாக இருக்குங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நமக்கு எவ்வளோ உதிரியாகவும் பொலப்பாகவும் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் நார்மல் அரிசிலையும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செஞ்சேங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.